கரம் ஆண்டவர் நடத்தும்படியாய் தாங்க சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வழிபாட்டிலே நாங்களும் ஆண்டவரை கலந்து கொண்டு உம்மை ஆராதிப்பதற்கு உம்முடைய ஒத்தாசை தரும்படியாய் தாங்க. ஆவியானவர் கொண்டு நீர் ஆண்டவரை வழி நடத்தும். உம்முடைய வார்த்தை வசனம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் தகப்பனே. இந்த வழிபாட்டிலே ஆண்டவரே பாடுகிற பாடல்களும் ஆண்டவரை இறை தியானத்தையும் ஜெபிக்கிற ஜபங்களும் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவருடைய பாடலை பாடுவோம். தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே, கனநேயமேவியே. தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே, கனநேயமேவியே. மாயபாச தழுந்தி வாடி மாளும் சாவிதா, மிக மாயும் பாவினா. மாயபாச தழுந்தி வாடி மாளும் சாவிதா, மிக மாயும் பாவினார். தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, கனநேயமேவியே. தீமை செய்ய நாடுதென்ற திருக்கு நெஞ்சமே, மருள் தீர்க்கும் தஞ்சமே. தீமை செய்ய நாடுதென்றன் திருக்கு நெஞ்சமே, மருள் தீர்க்கும் தஞ்சமே. தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, கனநேயமேவியே. ஏக்கத்தோடன் மீட்பை தேடி இறந்து கெஞ்சவே, தினம் இதயம் அஞ்சவே. ஏக்கத்தோடன் மீட்பை தேடி இறந்து கெஞ்சவே, தினம் இதயம் அஞ்சவே. தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, கனநேயமேவியே.
ஜபத்தின் தாகம் அகத்தில் ஊறி ஜெபித்து போற்றவே மிக சிறப்பாய் ஏற்றவே ஜபத்தின் தாகம் அகத்தில் ஊறி ஜெபித்து போற்றவே மிக சிறப்பாய் ஏற்றவே தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே கனநேயமேவியே தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே கனநேயமேவியே பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானத்தின் தேவன் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கூடியிருக்கிற அத்தனை பேருக்கும் இறைவனுடைய அன்பின் நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த நாளிலே கூட ஒரு விசேஷமான நாள், உலக மகளிர் தினமாக இன்று கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற போது நம்முடைய திருச்சபை மகளிர் அனைவருக்கும், இதை காணொளி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை மகளிர்களுக்கும் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அருள வேண்டும் என்று ஜெபத்தோடு வாழ்த்து செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளினுடைய சிலுவையின் பயணத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிற தலைப்பு, சிலுவையின் நாதர் மூலமாய் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் என்பது தலைப்பினுடைய பகுதியாய் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட திருமறை பகுதியானது அது ஏசாயா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 தொடங்கி 19 உள்ள திருவாக்கு. ஏசாயா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 தொடங்கி 19 உள்ள திருவாக்குகளின் அதில் மைய சுருக்கமாய் இருக்கிற 16வது வசனத்தின் முதல் பகுதியை மாத்திரம் வாசித்து நாம் தியானத்திற்கு கடந்து செல்வோம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் என்றார் என்பது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, உம்முடைய வார்த்தையே இந்த சிலுவைக்கு முன்பாக சுத்திகரிக்க இந்த தலைப்பின் அடிப்படையிலே எங்களுக்கு சொல்ல போகிறீர். அந்த வார்த்தையை மறைத்து ஆவியானவர் கொண்டு நீர் பேசும் இந்த காலை வேளையிலே நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் கர்த்தாவே, ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஒரு சந்தியின் 4வது நாள் கடவுள் மீண்டுமாய் உங்களை சந்திக்கும்படியாய் கடவுள் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை வேளையிலே எழுந்து தலைவரும் அதே போல நம்முடைய இசை வடிவத்தில் இருக்கிற ராஜன் அவர்களும் சபையாராக காலை வேளையில் வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாய் நமக்கு கொடுக்கிற இந்த இந்த வாய்ப்புக்கும் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறது போல உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தீர்க்கன் ஏசாயாவின் முதல் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களையும் தங்கள் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று கடவுள் தீர்க்கன் வழியாக அழைப்பை விடுகிறதை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது. ஏன் இந்த வார்த்தையை அவர்களுக்கு முன்பாக தீர்க்கன் சொல்லுகிறார் என்று பார்த்தோமானால், ஐசையா என்ற 3 பகுதியிலே நாம் பிரிப்பது நமக்கு நன்றாக தெரியும். 1 தொடங்கி 39 உள்ள திருவாக்கு,
40 தொடங்கி 55 உள்ள ஒரு திருவாக்கு, 56 தொடங்கி 66 உள்ள திருவாக்கு 3 பகுதியாக பிரிக்கப்படுகிறது. அதுல பாபிலோன் சிறையிருப்புக்கு முன்பாகவே முதல் வேத பகுதியாக முதல் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை முதல் நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஏசாயாவின் வழியாக கடவுள் நமக்கு அறைகூவலை விடுகிறதை இந்த வழியாக பார்க்க முடிகிறது. ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கை இறைவனுக்கு முன்பாக அருவருப்பான காரியத்தை செய்து கடவுளுடைய கோபத்தை அவர்கள் மேலே வருகிற போது அந்த கோபத்துக்கு முன்பாக அவர்களுக்கு முன்பாக தன்னுடைய கோபத்தை ஆண்டவர் நம் மேலே வரக்கூடாது என்று சொல்லி பிரயாசத்தை தேடுகிற போது அவர்கள் தங்கள் பலிகளை செலுத்துவதற்காக பிரயாசப்படுகிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பலி செலுத்துகிறதுனாலே என் கோபத்தை நீங்கள் அதனால ஈடு செய்தீர்கள் என்று நினைக்காதீங்க, உங்கள் பலிகளை நான் விரும்பவில்லை என்று சொல்லி கடும் கோபத்தை ஆண்டவர் இங்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளும் மாறுவது அவசியம், ஆனா வெளி மாற வேடத்தை ஆண்டவர்கிட்டத்தில் தொழுகைக்கு முன்பாக இருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறதை இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. உள்ள மாற்றத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வெளியில் படைக்கிற படைப்பு, வெளியிலே உதவி செய்கிற காரியம், இதையெல்லாம் கடவுள் நம்மை மன்னித்து விடுவார், எனவே இந்த கோபத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம் என்கிற எண்ணம் இங்கு இஸ்ரவேல் மக்கள் ஏசாயா தீர்க்கன் வழியாக எச்சரிப்பதை தான் இந்த வேத பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறதை பார்க்க முடிகிறது. இதுல 3 காரியம் கடவுள் நமக்கு முன்பாக வைக்கிறார். ஒன்று, பாவத்தை விட்டு வாழ்வை உங்களை புனிதப்படுத்துங்கள் என்றார். பாவத்தை விட்டு வாழ்வை புனிதப்படுத்துங்கள் என்றார். இரண்டாவது பார்க்கிற போது பாரம்பரியத்தை விட்டு வாழ்வை புனிதப்படுத்துங்கள் என்றார். மூன்றாவது பார்க்கிற போது பலவீனரையை ஒடுக்குவதை விட்டு உங்கள் வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே முதல் காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறாரு, பாவத்தை விட்டு உங்கள் வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளுங்கள், பாவத்தை விட்டு உங்கள் வாழ்க்கையை புனிதப்படுத்துங்கள் என்று 15வது வசனத்திலே ஆண்டவர் இங்கு சொல்லுகிறதை இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தோமானால், நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களையே உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகளை இரத்தத்தினாலே நிறைந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் கை இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. கொடூரமான எண்ணங்களையும் கொடூரமான செயல்களையும் கொண்டு மனித வாழ்வையே இறைவனுக்கு முன்பாக அருவருப்பான காரியத்தை செய்கிறார்கள். அப்படி அருவருப்பான காரியத்தை செய்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, மாறாக இவ்வாழ்க்கையை விட்டு நீங்கள் புனிதப்படுத்திக் கொள்ளுங்கள், அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் இங்கு சொல்லுகிற வார்த்தை, உங்க கைகளில் இரத்தக்கரை படிந்திருக்கிறது. மற்றவர்களை கொடூரமான எண்ணங்களுக்கு மத்தியிலே செயல்களை கொண்டு நீ கடவுளுடைய முன்பாக வந்தால், முதலாவது சொல்லுகிறாரு, நீ கடவுளுக்கு முன்பாக பலி செலுத்தி கடவுளுக்கு முன்பாக நீ உள்ளத்திலே வைத்துக் கொண்டு கைவிரித்து ஜெபம் செய்தால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன். இந்த கையில உன் ரத்தக்காரம் பழிந்திருக்கிறது, அடுத்தவனை குற்றமாய் சொல்லி இருக்கிறது. முதல் நீ உன்னுடைய மனம் மாறு, மனமாறுக்கு பின்புதான் நீ கடவுளிடத்தில் வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே அதுதான் சொல்கிறது, அதை தவிர்த்து வெறுத்து புண்ணிய கிரியைகளை செய்தால் கர்த்தருக்கு பிரியமில்லை. உள்ளான எண்ணத்தை ஆண்டவரிடத்தில் கொடுக்க விட்டால், புண்ணிய காரியத்தை செய்தால், இந்த காரியத்தினாலே உன் பாவ நிவர்த்தி செய்ய முடியும் என்று நினைத்தால், ஆனால் அந்த
காரியத்தை கிரியை செய்தாலும் கர்த்தருக்கு பிரியமா இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே உங்களை சுத்திகரிப்பது கடவுள் விரும்புகிறார் என்று பார்க்க முடிகிறது. பாவத்தை விட்டு மனமாறி மனிதர்களை ஏற்றுக்கொள்ளும் ஜெபத்தை ஆண்டவர் விரும்புகிறார். பாவத்தோடு வந்து ஜெபம் செய்தால் ஆண்டவர் அந்த ஜெபத்தை விரும்ப மாட்டார். நீ படைத்தாலும் நீ பலி செலுத்தினாலும் கடவுள் விரும்ப மாட்டார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இரண்டாவது காரியத்தை பார்க்கிறோம். பாரம்பரியத்தை விட்டு உங்க வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒன்று, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, பாவத்தை விட்டு உங்கள் வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது, பாரம்பரியத்தை விட்டு உங்கள் வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இந்த தீர்க்கன் வழியாக மறுபடியும் எச்சரிக்கிற வார்த்தையை பார்க்கிற போது 13, 14 நாம் பார்த்தோமானால், இங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு, இனி நீங்கள் வீண் காணிக்கைகளும் கொண்டு வர வேண்டாம். தூப காட்டுதலில் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். அது மாத்திரமல்ல, உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் உங்கள் ஆத்துமா என்ன சொல்றாரு, வெறுக்கிறது. நீங்கள் ஆண்டவர் சொல்றாரு, அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது, அவைகளை சுமந்து இளைத்து போனேன் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தரிடத்தில் வந்தா இப்பொழுது தம்முடைய தண்டனைக்கு முன்பாக இருக்கிற போது பணத்தை கொடுத்து அதை நிவர்த்தி செய்ய முடியுமா? பணத்தை கொடுத்து நிவர்த்தி செய்ய முடியுமா? ஒரு ஏழைக்கு முன்பாக வந்து அவனை அடித்து காயப்படுத்தி துன்புறுத்தி அவனுக்கு வந்து ஏதாவது வாங்கி கொடுத்தால் இந்த ஈடு செய்ய முடியுமா? அதேதான் அவர்கள் செய்தார்கள். என்ன என்று பார்த்தோம்னால், தம்முடைய தீர்க்கன் மூலமாய் சொல்லுகிறார், பலவிதமான குற்றங்களை செய்துவிட்டு என்ன பண்றாங்க, காணிக்கையை கொண்டு வராங்க. அப்படியே வந்து பார்க்கிறப்ப காணிக்கை கொண்டு வருகிற ஒரு பகுதி இருந்தாலும் அவங்களுடைய உள்ளம், அவங்க கடவுளுடைய பரிசுத்த நாளில் மாத்திரம் மட்டும் என்ன பண்றாங்க, உள்ளம் அப்படியே பரிசுத்தத்தோடு வராங்க. பண்டிகை ஆசாரிப்புகளை மிக அதிகமாய் கொண்டாடுகிறார்கள். ஆனா உள்ளத்துல பார்க்கிற போது கேடுகட்டான எண்ணங்கள், கேடுகட்டான சிந்தனைகள் உள்ளத்துல வைத்துக்கொண்டு பாரம்பரிய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்று சொல்லி வருகிறார்கள். கடவுள் சொல்லுகிறார், இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, வீண் காரியத்தையும் வீண் தன்னுடைய வாழ்விலே காணிக்கை கொண்டு வந்து நீ ஆண்டவரிடத்து தொழுகைக்கு முன்பாக வந்தா உங்கள் காணிக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று ஆண்டவர் சொல்றார். அது சொல்றாரு, என் ஆத்துமா வெறுக்கிறது என்று சொல்லுகிறார். அது மாத்திரம் அல்ல, என் கற்பனைகளை மறந்து போய்விட்டீர்கள், முதலில் உங்களை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். கடவுள்கிட்ட லஞ்சம் கொடுத்துட்டா நாம் செய்த தவறெல்லாம் மன்னிச்சிடுவார் என்று நாம் நினைக்கிறோம். அது தவறு. கர்த்தருக்கு முன்பாக நாம் அந்த மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உள்ளம் அவரிடத்தில் அறிக்கை செய்து மனமாறி ஆண்டவரிடத்தில் வந்தாதான் ஆண்டவருடைய காணிக்கை ஏற்றுக்கொள்வார். இதற்கு இது ஈடு, இதற்கு இது ஈடுன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், கடவுளுக்கு இது கொடுத்துட்டா என்னை மன்னிச்சிடுறாரு அப்படின்னு நினைக்கிறோம். தவறு. கடவுளுக்கு முன்பாக உன் தவறை ஒத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கைக்கு முன்பாக நீ படுகிற பாரு, அந்த காணிக்கையும் அந்த அன்பையும் கடவுள் ஏற்றுக்கொள்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவது பார்க்கிற போது, இந்த உலக வாழ்வில பலவீனரை ஒடுக்குவதை விட்டு உங்கள் வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார். பலவீனர்களை என்ன பண்ணக்கூடாதான், ஒடுக்கக்கூடாதான். வறியவர்கள் திக்கற்றவர்கள், 17வது வசனம், வறியவர்களையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் ஒடுக்க உங்களுடைய கரம் எண்ணம் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது. அந்த வேத பகுதியிலே பார்த்தோம்னா, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில நாங்க தான் கடவுளுடைய ஜனம் என்று சொல்லி
நீங்கள்லாம் தீட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கிற இந்த உலகத்திலே வறியவர்கள், திக்கற்றவர்களாய் இருக்கிறவர்கள், விதவிகள், இந்த உலகத்திலே பலவீனம் குறைந்தவன், இப்படிப்பட்ட இருக்கிற மக்களையே ஒடுக்கினார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இன்று ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட எண்ணத்தோடு ஒடுக்கி விட்டு ஒருத்தன் மேல பொய்யை சாட்சி சொல்லி ஒருத்தவனை கீழே தள்ளுவதும் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் வைத்து விட்டு கடவுளுக்கு முன்பாக நல்லவனை போல வந்தா கடவுள் இங்க என்ன சொல்லுகிறாரு, உன்னுடைய ஜெபம், உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்படாது. அதனாலதான் 15வது வசனத்துல நீ கை விரித்து ஜெபம் செய்தாலும் ஆண்டவர் சொல்ல, முதலாவது நீ விரிக்கிற அந்த ஜெபத்துல உன் கைகளை இரத்தக்கரை பரிந்திருக்கிற பாரு, மற்றவனை குற்றம் சொல்லுகிற காரியம் இருக்கிறது பாரு என்று சொல்லி ஆண்டவர் சுட்டி காட்டுகிறதை பார்க்க முடிகிறது. எனவே எனக்கு அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட எண்ணத்தோடு நம்ம வந்தோமானால் ஆண்டவர் இந்த காரியத்தை, இந்த சிலுவையின் பாதைக்கு முன்பாக இந்த எண்ணத்தோடு நீங்கள் வரக்கூடாது. இந்த எண்ணத்தோடு முதலாவது மன்னிப்பதற்கு நீங்கள் சிலுவையின் பாதைக்கு முன்பாக இந்த நாளிலே இந்த எண்ணம் எங்களுக்கு வேண்டாம், மற்றவனை ஒடுக்குவதற்கும் மற்றவனை காயப்படுத்துவதற்கும் இந்த எண்ணம் வேண்டாம் என்று சொல்லி அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு உரைத்த கடவுள் இன்றைக்கு நமக்கும் உரைக்கிறார். எனவே இந்த கல்வாரி அன்பை பெற்றுக்கொண்டிருக்கிற நாமும் இந்த அன்பை பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே கல்வாரி தேவனுக்கு முன்பாக நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்துவிட்டு ஆண்டவருக்கு முன்பாக இதோ என்னை மீட்கிறவர் எனக்கு முன்பாக இருக்கிறார் என்று சொல்லி அவரிடத்தில் இருப்போம். அந்த வாழ்வை இந்த சிலுவையின் தியானத்தின் வழியாக பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, உம்முடைய அன்பை இந்த உலகத்துக்கு தந்தவரே, இந்த அன்பை பெற்றுக்கொண்டு நாங்களும் ஆண்டவரை வாழுகிற போது இந்த சிலுவையின் பயணத்திலே எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பது எங்களை சீர்படுத்திக் கொள்வதற்கு தேவன் இந்த காலை வேளையில் இப்படிப்பட்ட ஒரு வேதத்தை எச்சரிப்போடு எங்களை சொன்னமைக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய வேதம் இதோ உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை எங்களை வாழ்விலே தந்திருக்கிறீர். இந்த கிருபையின் இரக்கத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்றால் அடுத்தவர்களுக்கு முன்பாக இதோ அந்த கிருபை பெற்றுக்கொண்டு வாழுகிற நாங்கள் அடுத்தவர்களுக்கு முன்பாக குற்றத்தையும், அடுத்தவர்களுக்கு முன்பாக காயத்தையும், அடுத்தவர்களை முன்பாக குறை சொல்லுகிற எண்ணங்களையும் விட்டுவிட்டு கர்த்தாவே, உம்முடைய உண்மையான அன்பை, நேசக்கரத்தை, இதோ அன்பையே அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று எங்களுக்கு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறீர், அந்த அன்பை கொடுத்திருக்கிறீர். ஆனால் நாங்கள் ஆண்டவரே மற்றவர்கள் காயப்படுத்தி, மற்றவர்கள் ஒடுக்கப்பட்டு, மற்றவர்களுக்கு குற்றம் சொல்லி, இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் காணிக்கை படிக்கிறோம். எங்கள் கையிலே மற்றவர்கள் குற்றவாளி என்று சொல்லி இதே குற்றவாளியிலே கடவுளை நாங்கள் துதிக்கிறோம். இந்த எண்ணம் எல்லாம் கடவுளுக்கு அருவருப்பான காரியம் என்று ஒரு எச்சரிப்பை எங்களுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறீர் சுவாமி. அப்படி எச்சரிப்பினால் உங்கள் ஜெபம் கேட்கப்படாது, உங்களுடைய கைகளில் இரத்தக்கரை படிந்திருக்கிறது, நீங்கள் கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறீர்கள் என்று சொல்லி எச்சரிப்பை கொடுத்திருக்கிறீர் சுவாமி. கடவுளை அப்படிப்பட்ட எச்சரிப்பை நாங்கள் செய்யாதபடி அந்த எச்சரிப்புக்குள்ளாக எங்களுடைய மனங்கள் ஆண்டவரே இதோ உள்ளத்திலே அதை எங்களுக்கிலிருந்து எடுத்து போடுவதற்கு உங்களுடைய ஒத்தாசை அருளும்படியாய் தாங்க. இயேசுவின் ரத்தத்தினாலே எங்களுடைய இருதயத்தை சுத்தி கழுவி அருளும்படியாய் தாங்க. இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவி அருளும்படியாய் தாங்க. அந்த கல்வாரி பாதைக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய இருதயத்தை வைக்கிறோம். கடவுளே, அதை சுத்திகரிக்கும்படியாய் தந்து நீர் வழி நடத்தும் சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை ஒவ்வொருத்தருக்கும் தந்து வழி நடத்துங்க. குறிப்பாக திருச்சபையுள்ள மக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரம் ஆண்டவரை ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய கரம் வழி நடத்துங்க. இந்த நாளிலே கலந்து கொண்டிருக்கிற மக்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் வழி நடத்துங்க. கவலையோடு கண்ணீரோடு இதோ இந்த நாளிலே கூட உம்மை நோக்கி ஜெபம் செய்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, உபவாசமாயிருந்து ஜெபிக்கிறவருடைய வாழ்வுக்கு முன்பாக கர்த்தர் அவர்களுக்கு மனம் இறங்கி அவர்கள் செய்கிற காரியமெல்லாம் வாய்க்க பண்ணபடியாய் தந்து நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக, ஆண்டவரை மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம் சுவாமி.
எங்களுடைய அருமை நெல்சன் ஐயாவுடைய ஆண்டவரே அவருக்காக வேண்டுகிறோம். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை தந்து வழிநடத்த சுவாமி. ஆண்டவரே முதுமையில் இருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம். கர்த்தர் அவர்களை எல்லாம் ஆண்டவர் இந்த முதுமையின் பலவீனத்திலே நீர் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய்த்தான். குறிப்பாக இந்த நாளிலே இந்த ஆராதனைக்கு பேர் உதவியாய் இருக்கிற எங்களுடைய பொறுப்பாளர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரை குறிப்பாக எங்களுடைய தலைவர் திரு பிரபு ஞானசெல்வம் ஐயாவுக்காக ஆண்டவரே இசைக்கருவின் வழியாக எங்களுக்கு ஆண்டவரே உறுதுணையாக வாசித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய அருமை தம்பி ராஜனுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே இந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை வழி நடத்துங்க. ஆண்டவரே சமையல் அம்மாவுக்காக ஆண்டவரே இருக்கிற சாந்தம்மாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தர் இந்த குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே காணொள் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை உடைய கரம் வழி நடத்துங்க. ஆண்டவரை பொறுப்பாளர்கள் திரு விஜயகுமாரனுடைய குடும்பங்களுக்கும் ஆண்டவரை இந்த நாளிலே கூட ஆண்டவரை பொருளாளர் குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து உடைய கரம் வழி நடத்துங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளிலே உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைந்திருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிற கர்த்தாவே, ஆமென். அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பினைக்கும் சிலுவைக்கு முன்பாக நம்மை சுத்திகரிக்கிற தேவ செய்தியின் வழியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்தி சிலுவையின் பாதையிலே உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நன்றி.